ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா சாருவோட திட்டத்தை எப்படியாவது தவிடுபடியாக ஆக்கணும், இவளுக்கு கண்ணு தெரிகிற விஷயத்த நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும் போதே மகாலிங்கம் பார்த்தோம்னா சொத்தை எழுதி வாங்குறதுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸரை அவங்க வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அப்போ ரகுராமும் கையெழுத்து போடுறதுக்காக சம்மதம் சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா மாயா இது எப்படியாவது தடுக்கணுமேனு சொல்லிட்டு ஜானகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் ஜானகி கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி சொல்கிறாங்க, கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படிங்கவும் உடனே ரகுராமோட அம்மா சொல்றாங்க, ஆமா ரகு, ஒரு நல்ல விஷயத்த நீ பண்ண போற, நம்ம சாமி கும்பிட்டுட்டே நம்ம கையெழுத்து போடலாம் அப்படிங்கவும் உடனே ரகுராமும் ஒத்துக்கிடுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க அந்த பத்திரத்தெல்லாம் வச்சுட்டு அவங்க சாமி கும்பிடுதாங்க. அப்போ மாயா சாரு பக்கத்துல நிற்கும் போது சாரு கற்பூரத்தை அவங்க தொட்டு கும்பிடுறதுக்காக போகவும் அப்போ மாயா தட்டி விட்டுருதாங்க. இதனால பார்த்தோம்னா கற்பூரம் கீழே விழுந்து ஒரு பக்கம் பத்திரம் ஏறி ஆரம்பிச்சிருது, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சாருவோட புடவை முந்தானி ஏறி ஆரம்பிச்சிருது. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மற்ற எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மாயா சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எப்படியோ இதை அபசோகனமாக வச்சு நம்ம இதை நிறுத்திட வேண்டியதான்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னது இது அபசோகனமாக இருக்குது, இன்னைக்கு நீங்கள் கையெழுத்து போடணுமான்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்டதுமே மகாலிங்க பத்மா பார்வதி எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இந்த மாயா திட்டம் போட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ ரகுராமோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமா ரகு, இன்னைக்கு நீ கையெழுத்து போட வேண்டாம், என்னமோ அபசோகனமாக இருக்குது, இது ஒரு நல்ல காரியம், இது இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கவும் மகாலிங்க அதெல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இன்னைக்கு வேண்டாம் அப்படின்றவும் அப்போ ரகுராமும் சொல்கிறாங்க, ஆமாம் மகாலிங்க, நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்றவும் இது கிட்டதுமே மகாலிங்க ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சாருவை கண்ணு தெரியும்னு சொல்லிட்டு எப்படியாவது நம்ம தெரியப்படுத்தணும்னு சொல்லி மாயா அடுத்த ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்போ மாயா போடுற திட்டத்தை சாரு அவங்க தெரிஞ்சுக்கிடவும் அப்போ சாரு சொல்கிறாங்க, அவள் எனக்கு ரொம்பவே டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருதா, அதனால இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு பத்மா பறிச்சுட்டு கேட்கவும், சரி உனக்கு கண்ணு தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம அதாவது உண்மையை சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. என்ன சித்தி நீங்கள் உளறிட்டு இருக்கிறீங்க, இப்பவே எனக்கு கண்ணு தெரியும்னு சொன்னாக்கி எல்லாரும் அப்புறமா என்னை சந்தேகப்பட மாட்டாங்களா, அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு என்னை அனுப்பி விட்டுருவாங்க, இத்தனை நாள் நம்ம போட்ட திட்டம் எல்லாமே பாலாயிரும் அப்படிங்கும்போது என்ன சாரு நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிற, நேரடியாக போய் கண்ணு தெரியும்னா நான் சொல்ல போறேன், நாமும் ஒரு பிளானை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா சாரு ஐயோ கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாருமே ஓடி வராங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது மேலே திடீர்னு ஒரு மின்னல் வந்தது, அது சாரு கண்ணில் பாதிக்கப்பட்டுச்சு, அப்படியே கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் ஆடுறாங்க. அப்போ மாயா புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, அதாவது சாருக்கும் நாங்கள் இந்த மாதிரிக்கு ஒரு நாடகம் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் அழைச்சிட்டு வருவோம், அப்போ நீங்கள் சாரு கண்ணில் ஒரு கெட்டு போட்டு விட்டுருங்க, அந்த கெட்டை கழட்டினதுக்கப்புறமா சாருக்கு கண்ணு தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த நாடகத்தை நாங்கள் உடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும் அவரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சரி அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா இதே மாதிரிக்கு இந்த திட்டத்தை அவங்க போடவும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு பத்மா பார்வதி சொல்லவும் மாயா தடுக்கிறாங்க. எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும், இங்கே பக்கத்திலே தான் டாக்டர் இருக்காருலாம், அங்கே அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது, அதாவது ஏற்கனவே சாரு அவங்ககிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறா, அதனால அவர்கிட்ட தான் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கவும் அப்படியா சரி பரவாயில்ல அவர் இங்கே வரவழைச்சிடலாம் அப்படின்னு மாயா சொல்லவும் இது கிட்டதுமே பத்மா பார்வதி ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க. எப்படியாவது சாரு அங்கே அழைச்சிட்டு போனா தானே நம்ம போட்ட திட்டப்படி எல்லாம் பக்காவா நடக்கும், ஆனா இந்த மாயா என்னன்னா குறுக்க புகுந்து இந்த மாதிரிலாம் தடுத்துட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எரிச்சலோட இருக்கவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, ஆமாம், அதாவது அன்னைக்கு கூட பெரியப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவரை நம்ம இங்கே வீட்டுக்கு தானே வரவழைச்சோம், அதே மாதிரிக்கு இன்னைக்கு சாருவுக்கும் இந்த மாதிரிக்கு நடந்தனால நம்ம வீட்டுக்கே வரவழைச்சிடலாம், அவருக்கு ஃபோனை போடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பத்மாவும் பார்வதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாயா குறுக்க புகுந்து எதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காளோ தெரியலன்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா மாயா ஒரு ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ உடனே என்ன ட்ராப்ஸ் என்ன ஊற்ற போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா கேட்கும் போது இங்கே பாருங்க, இந்த ட்ராப்ஸ் வெளியூர்லேருந்து வந்ததாகும், இதை நம்ம இப்போ கண்ணில் ஊற்றிட்டோம்னா கண்ணு தெரியாதவங்களுக்கு கூட கண்ணு தெரிஞ்சிரும், ஆனால் கண்ணு தெரிஞ்சுதா இருந்தால் இதை ஊத்துனாக்கி உண்மையிலே கண்ணு தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே பத்மா பார்வதி சாரு இவங்க மூணுமே அதிர்ச்சடைகிறாங்க. ஐயோ, இவ உண்மையிலேயே சாரு கண்ணை சோழி முடிக்கிறதுக்காக எல்லாம் பண்ணுறா போலக்கு, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அதெல்லாம் நீ ஒன்றும் ஊற்ற வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ மணி சொல்கிறாங்க, என்ன பத்மா இப்படி பேசிகிட்டு இருக்கிற, அவளுக்கு தான் கண்ணு தெரிஞ்சிரும்ல, அதனால தானே நம்ம மருமக அப்படி சொல்லிட்டு இருக்கிறா, அவளுக்கு தான் இப்போ கண்ணு தெரியல, இந்த டிராப்ஸை ஊற்றினா கண்ணு தெரிஞ்சிரும்னு சொல்கிறாளா, அவள் ஊத்துட்டோமே அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே சாரு பத்மாவோட புடவையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ அத்தை, இவள்கிட்ட என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ பத்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்று நீ இவ கண்ணில் மருந்தெல்லாம் ஊற்ற வேண்டாம், அவங்க செக் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கும்போது இல்லத்தை, இது ரொம்பவே விலை கூடுனதாக்கும், இந்த மாதிரிக்கு ஒரு மருந்து கிடைக்கிறது நம்மளுக்கு இங்கே ரொம்பவே அபூர்வம், இவளுக்காகவே நான் வரவழைச்சேன், இதை மட்டும் நம்ம ஒவ்வொரு டிராப்ஸ் ஊற்றினா போகிறோம்,
அவளுக்கு பளிச்சுன்னு கண்ணு தெரிஞ்சிடும். ஆனால் அவளுக்கு உண்மையிலேயே கண்ணு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கண்ணு தெரியாமல் போயிடும். அவளுக்கு தான் சாருக்கு தான் கண்ணு தெரியல, அதனால இதை நம்ம ஊற்றிடலாம் அப்படின்னு மாயா வந்து பிடிவாதமாக சொல்லிட்டு இருக்கவும், ஐயையோ இவ என்னது இன்னைக்கு சாருவோட கண்ணை இவ வந்து முடிக்காமல் விட மாட்டா போலுக்கு அப்படின்னு பத்மாவை பார்வதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பிடிவாதமாக இருக்கிறாங்க. அது நீ ஊற்றவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிவாதம் பிடிக்கவும், அப்போ வந்து மணி வந்து சொல்கிறாங்க, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிற, சாருவுக்கு கண்ணு தெரியும்னு சொல்லிக்கிட்டு மாயா பாரு கஷ்டப்பட்டு இந்த மருந்தை வரவழைச்சிருக்கிறா, நீ என்னென்னு அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே வந்து சிவாவும் சொல்கிறாங்க, ஆமாக்கா மாயா நல்லது தானே பண்ணிகிட்டு இருக்கிறா, நீ எதுக்காக தேவையில்லாமல் குறுக்க புகுந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, இங்கே பாரு மாயா நீ சாரு கண்ணில் இந்த ட்ராப்ஸை ஊற்று அப்படின்னு சொல்லவும், அப்போ மாயா வந்து அவங்க சாரு கண்ணில் ட்ராப்ஸை வந்து ஊற்றுதாங்க. இதனால சாரு வந்து அலறி அடிக்கிறாங்க. ஐயோ எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுங்கன்னே தெரியலையே, இவன் என் கண்ணில் ஊற்றி என் கண்ணை வந்து அவ்வளோதான் முடிச்சிருவா போலுக்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ நம்ம வந்து வசமாக விட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 3 பேருமே வந்து பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயா தன்னுடைய குறும்புத்தனத்தை அவங்க காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. சாரு கண்ணில் வந்து இந்த மருந்தை வந்து ஊற்றவும் சாரு உடனே வந்து ஐயோ எனக்கு ஒரே கண்ணு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயும் எங்கேயுமா ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னடி பண்ணன சாரு கண்ணை இந்த மருந்தை ஊற்றி என்ன பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா வந்து சொல்லவும், இங்கே பாருங்கத்த அவளுக்கு உண்மையிலே கண்ணு தெரியலன்னா கண்டிப்பாக கண்ணு தெரிஞ்சிடும், அப்படி இல்லைன்னா இப்படி தான் அங்கே எங்கேயுமா ஓடுவாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே பத்மாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ மாயா சிரிச்சுக்கிட்டே வரவும் மாயாட்ட வந்து அவங்க மணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னம்மா பண்ணுன்னு அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லைம்மாம்மா இந்த மருந்தை ஊற்றுனா ஒரு 6 மணி நேரத்துக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும், கொஞ்சம் கண்ணு மங்கலான மாதிரி இருக்கும், மற்றபடி ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் அவகிட்ட சும்மா தான் விளையாடுனேன் அப்படின்னு சொல்லவும், போமா அவன் விளையாட்டுறதுக்கு ஒரு அளவே இல்லாமல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே சீனு வந்து மாயா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயாவும் இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம், அவள் வந்து எப்படிலாம் வந்து விளையாட்டு கட்டுனா அவளுக்கு இந்த மாதிரிக்கு பண்ணணும்னு சொல்லி தான் நான் இப்படிலாம் செஞ்சுருக்கிறேன், இன்னும் பாரு இப்போ மாதம் உண்மையை போட்டு உடைக்கால இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து பத்மா பார்வதியும் வந்து அவங்க சாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, சாரு என்னாச்சு அப்படிங்கும்போது, ஐயோ என் கண்ணு எனக்கு உண்மையிலே தெரியாமல் போச்சுது, இவன் என் கண்ணை சொல்லி முடிச்சுட்டா இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப அங்க ரகுராம் வராங்க. அப்போ பத்மா வந்து சாரு கிட்ட சொல்கிறாங்க, சாரு கொஞ்சம் அமைதியாக இரு சாரு, அங்கே வர அண்ணன் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கும்போது இப்போ ரகுராம் வந்துருந்தாங்க. என்னாச்சுது, மாயா ஏதோ மருந்து கொண்டுட்டு வந்திருக்கிறா, அவள் வந்து கண்ணில் ஊற்ற போகிறான்னு சொல்லிட்டு இருந்தாலே என்னாச்சுது, இப்போ சாருவுக்கு கண்ணு தெரிஞ்சிருதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைண்ணா மருந்து ஊற்றிருக்கிறா ஒன்று என்னன்னு தெரியலண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா எப்படியோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. சாரு எனக்கு கண்ணு வரை எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வரை எரிச்சலோட இருக்கவோ, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், உன்னை வீட்டை விட்டே அனுப்பி விட்டுருவாரு, அதுக்காக தான் இந்த மாயா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா, அதனால நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா வந்து சாருவை சமாதானப்படுத்துறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, சரி அதாவது இந்த மாதிரிக்கு மருந்து ஊற்றுனா கண்ணு தெரியும்னு சொல்லியிருக்காளா, அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அடுத்து பார்த்தோம்னா சாரு வந்து எரியுதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கவும், இங்கே பாரு நீ கத்திட்டு இருக்காத, அப்புறமா அண்ணனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தும் கிடைக்காம போயிடும், அதனால நீ கொஞ்சம் இதெல்லாம் தாங்கிட்டு தான் ஆகணும், உனக்கு கண்ணு தெரியாதனால தான் அண்ணன் பரிதாபப்பட்டு இந்த சொத்தெல்லாம் நம்மளுக்கு தாரன்னு சொல்லியிருக்காரு, நீ கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து மாயா வந்து என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.